Hello friends, welcome to Civil Analyze Tamil. இன்னைக்கு இந்த SketchUp வீடியோல ஒரு பில்டிங் மாடலிங் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குண்டான கலர்ஸ் எப்படி கொடுக்கறது, அதுல ஸ்டோன்ஸ், டெக்ஸ்சர், கிளாஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெனு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஃபால்ட் ட்ரேல இருக்க இந்த மெட்டீரியல் மெனுவில் இருக்க மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த டூல் பாரில் இருக்க பெயிண்ட் பக்கெட் டூல் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த பெயிண்ட் பக்கெட் டூலோட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா பியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டூல் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இந்த மெட்டீரியல்ஸ் மெனுவும் ஓப்பன் ஆகிடும். இந்த மெட்டீரியல்ஸ் மெனுவில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரீட், பிரிக், கிளாஸ், மெட்டல், ஸ்டோன், டைல், wood இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இதில் இருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை சூஸ் பண்ணி நம்மளோட பில்டிங் மாடலிங்கை வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிரிக்கை சூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் பிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, கிளாடிங் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மெட்டீரியலில் உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியலை சூஸ் பண்ணி ஜஸ்ட் அந்த சர்ஃபேஸ் மேலே கிளிக் பண்ணாலே போதும், அந்த மெட்டீரியல் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் அந்தந்த சர்ஃபேஸில் கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த மெட்டீரியலை நம்ம பில்டிங்கில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் கலர் கொடுக்கணுன்னா கலர்ஸை சூஸ் பண்ணுங்கள். இதில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணி எந்த சர்ஃபேஸில் அப்ளை பண்ணணுமோ அந்த சர்ஃபேஸில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இதுதான் இந்த மெட்டீரியல் மெனுவோட யூசேஜ். இதில் நீங்கள் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் மெட்டீரியல்ஸை உங்களுக்கு மிரர் இருக்கும், அது போக சம் கிளாஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை சூஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த விண்டோவில் இருக்க கிளாஸை சேஞ்ச் பண்ணுவோம். கிளிக் பண்ணிங்கன்னா இதோட கலர் வந்து சேஞ்சஸ் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை நம்மளால் எடிட் பண்ண முடியும். அதுக்கு இந்த எடிட் மெனுக்கு போனீங்கன்னா அதில் கலர் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் வீல்லேருந்து உங்களுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கலாம். அதோட பிரைட்னஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஷேடு வேரியேஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேடு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறனால இதில் ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த ஒப்பாசிட்டி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒப்பாசிட்டி ஃபுல்லாக இருக்கும்போது உங்களால் இந்த கிளாஸ் வழியாக எதையுமே பார்க்க முடியாது. இதே நீங்கள் ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்கும்போது இந்த கிளாஸ் மெட்டீரியல் மூலமாக நீங்கள் இன்சைடில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் இந்த ஒப்பாசிட்டி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளோரிங்க்கு வந்து டைல்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கும்போது அதே மெட்டீரியல்ஸில் போனீங்கன்னா ஸ்டோன்ஸ் இருக்கும், டைல் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டைல் ஃப்ளோரிங்க்கு வந்து டைலும், ஸ்டெப்ஸுக்கு வந்து ஸ்டோனும் அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளோரிங் அப்ளை பண்ணலாம். ஃப்ளோரிங் அப்ளை பண்ணுறதுக்கு டைல் சூஸ் பண்ணுங்கள். ஏதோ ஒரு டைல் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த பேசிக் டைலை சூஸ் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்பயுமே நம்ம ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறோம்னா அந்த மெட்டீரியல் வந்து ஒரு டைலிங் ஷேப்பில் தான் அப்ளை ஆகும். அதாவது இப்போ நம்ம ஒரு பிக்சர் இருக்குன்னா அந்த பிக்சரோட சைஸ் வந்து 1 feet by 1 feet ஆர் 2 feet by 2 feet இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரேஷியோவில் தான் அப்ளை ஆகும். அதையும் நீங்கள் இந்த மெட்டீரியல் டேப்பில் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெட்டீரியல் மெனுக்கு போனீங்கன்னா அதில் பேசிக் டைல், அதாவது நீங்கள் என்ன டைல் கொடுத்துருக்கீங்களோ அதோட சைஸை வந்து நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு 2 feet அப்படின்னு வைக்கிறேன். 2 feet அப்படின்னு சேஞ்ச் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இதோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். இதை நீங்கள் 4 feet வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் மெட்டீரியலோட சைஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் சைஸ் சேஞ்ச் பண்ணி பண்ணுறதுனால ரியாலிட்டியாகவே ஒரு ரூமுக்குள்ளே இந்த சைஸ் டைல் யூஸ் பண்ணால் என்ன மாதிரி விசிபிள் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த 3D மாடலிங்கில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்புக்கு ஸ்டோன்ஸ் அப்ளை பண்ணணும்னா அகைன் மெட்டீரியல்ஸ் டேபுக்கு போய் ஸ்டோன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். இதில் மார்பிள், கிரானைட் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்டோன்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு என்ன ஸ்டோன் மெட்டீரியல் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த சர்ஃபேஸில் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஸ்டோன் மெட்டீரியல்ஸ் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ அடுத்து இந்த மார்பிள்ஸை கூட நீங்கள் இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எங்கே என்ன மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியல்ஸை அப்ளை பண்ணிக்க முடியும். இதில் இருக்க இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த ஸ்டோன் மெட்டீரியலையே நீங்கள் மறுபடியும் இந்த பில்லருக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இங்கே ஸ்டோன் மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ண தேவையில்லை. ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெயிண்ட் பிக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அது மூலமாக உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியலை செலக்ட் பண்ணிவிட்டு
செலக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த மெட்டீரியல் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எந்த சர்ஃபேஸில் அந்த மெட்டீரியல் வேணுமோ அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பில்டிங்கை மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற மாதிரி மாடலிங் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணி ரெண்டர் பண்ணுறது மூலமாக என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம பில்டிங் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்மளால ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த மெனுஸ் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.